வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் கிருஷ்ணான் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சில தரப்பினர் தமது குறுகிய நோக்கங்களை நாட்டு மக்களினூடாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பதாக ஜனாதிபதி கருத்து. பொது வேட்பாளருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் தீர்மானம் ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட மாநாட்டில் ஒரு வாக்கினால் நிறைவேற்றம். வெற்றி பெற்றதன் பின்னர் நாட்டை ஆட்சி செய்யும் முறை தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன கருத்து. வேட்புமனு தாக்கலின் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி முடிவு எட்டப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. பன்னளவில் குழுவொன்று வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தி ஒருவர் மீது தாக்குதல். மெல்மதுரையில் ஐக்கிய தேசிய கட்சி பிரதேச சபை உறுப்பினர் மீது தாக்குதல். உலக சந்தையின் விலைக்கேற்ப எரிபொருள் விலை குறைக்கப்பட்டது. அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி ஆப்பா கருத்து. தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. அரசியலில் பழிவாங்க முயற்சிக்கும் சிலர் நாட்டு மக்களின் ஊடாக குறுகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். தனியார் பஸ் தொழில்துறையில் ஈடுபடுவோருடன் நாராயண்பட்டி பகுதியில் இன்று முற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. தனியார் போக்குவரத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்களை வரவேற்கும் வகையில் வரையறுக்கப்பட்ட மாகாணங்களுக்கு இடையிலான பயணிகள் போக்குவரத்து நிறுவனத்தினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கப்பட்டது. நாடு அபிவிருத்தியில் பின்னடைய வேண்டும் என்பதே சிலரது விருப்பமாக உள்ளது. அதே போன்று யுத்த சூழல் மீண்டும் இந்த நாட்டில் உருவாக வேண்டும் என சிலர் எண்ணுகின்றனர். எல்டிசியினருக்கும் எம்மை பழிவாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. எம்மை எப்போது பழிவாங்க வேண்டும் என அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அல் ஜசீராவுடனான நேர்காணல் ஒன்றில் அவர்கள் தெளிவாக கூறுகின்றனர். இந்த வைராக்கியத்தை உங்களை பயன்படுத்தி மேற்கொள்ள பார்க்கின்றனர். அவ்வாறானவர்களுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். அதுதான் இவர்களிடத்தில் உள்ள வித்தியாசம். அதனால் இது தொடர்பில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் எதனை எதிர்பார்க்கின்றனர் என்பதனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது உங்களது பொறுப்பு. உங்களது எதிர்காலம் மாத்திரமல்ல, உங்களது பிள்ளைகள் மற்றும் அவர்களது சந்ததியினரின் எதிர்காலம் என்பது தொடர்பில் நாம் பொறுப்பு கூற வேண்டும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் தயாராக உள்ளோம். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எதிரணியில் உள்ள கட்சித் தலைவர்களின் இணக்கப்பாட்டிற்கு அமைய புலனறுவையில் இருந்து அரச நிர்வாகத்தை முன்னெடுப்பதாக எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். புலனறுவையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்தார். ஒரு ஆகாயத்தின் கீழ் ஒரு நாடு என்ற தொனிப்பொருளிலான இளைஞர் சந்திப்பொன்று புலனறுவையில் இன்று நடைபெற்றது. ஜனவரி 8ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகையிலோ அல்லது அரடி மாளிகையிலோ காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்பதனை உங்களிடம் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். புலனறுவையை ஆட்சி செய்த மகா விஜயபாகு உள்ளிட்ட மன்னர்கள் இந்த நாட்டை ஐக்கியப்படுத்தியதுடன் மகா பராக்கிரம பாகு மன்னர் இந்த நாட்டில் சுமூகமான ஒரு சூழலையும் ஏற்படுத்தினார். புலனறுவை யுகத்தின் பின்னர் மீண்டும் ஜனவரி 9ஆம் தேதி நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பொது வேட்பாளராக தெரிவு செய்த அரசியல் கட்சிகளும் குழுக்களும் விரும்பினால் எனது வெற்றியின் பின்னர் புலனறுவையில் உள்ள எனது வீட்டிலிருந்தே நான் அரசாங்கத்தை நிர்வகிப்பேன். මම නියෝජනය කරන මගේ දේශපාලන බලවේගවල නායකයෝ කැමති නම් මම නියෝජනය කරන මාව පොදු අපේක්ෂකයන් බවට තෝරාපත් කරගත්ත දේශපාලන පක්ෂ සංවිධානවල හා කණ්ඩායම් කැමති නම් දරුවනේ මම ජයග්‍රහණයෙන් පස්සේ මම රාජ්‍ය පාලනය කරන්නේ පොළොන්නරුවේ මගේ ගෙදර ඉඳලා. புலனறுவையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மற்றொரு மக்கள் சந்திப்பிலும் மைத்ரிபால சிறிசேன இன்று கலந்து கொண்டார். நாளை மறுதினம் மேலும் சிலர் வருவார்கள், சிலர் வரமாட்டார்கள், உள்ளிருந்து செயற்படுவார்கள். அவற்றை செய்துவிட்டே நான் வெளியில் வந்தேன். தற்போது அமைச்சர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். எனக்கு தொலைபேசியூடாக அழைப்பை ஏற்படுத்தி தற்போதைய நிலைமை இவ்வாறே உள்ளதாக கூறினர்.
தேர்தலை இலக்காக கொண்டு பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படுவது தொடர்பிலும் மைத்ரிபால சிறிசேன இங்கு கருத்து வெளியிட்டார். மக்களை பணத்தால் ஏமாற்ற முடியாது, மனிதர்களை அரசு அதிகாரத்தினால் ஒடுக்க முடியாது. ஜனவரி 8ஆம் தேதி ஆயுதம், பணம், அதிகாரம் ஒரு பக்கமும் மக்கள் அதிகாரம் ஒரு பக்கமும் காணப்படும். நான் மக்கள் அதிகாரத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துவேன். அரசாங்கத்தினால் கிராமங்களில் எவ்வளவு பொருட்களை விநியோகிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு அளிப்பதாக ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கூறியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சிலர் அலரி மாளிகையில் இன்று மாலை ஜனாதிபதியை சந்தித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் கோரிக்கைகள் அடங்கிய ஆவணம் ஒன்று இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மதங்களையும் பின்பற்றும் உரிமை நாட்டு மக்களுக்கு இருப்பதாக இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த உரிமையை அதிகபட்சம் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். சக்தி டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஜனரஞ்சக அரசியல் நிகழ்ச்சியான மின்னலை நிறுத்துமாறும் அதன் தொகுப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவை விமர்சித்தும் இணையதளம் ஒன்றில் வெளியான செய்திக்கு தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து மக்கள் பேஸ்புக்கிலும் கருத்து பகிர்வுகளை முன்வைத்த வண்ணமுள்ளனர். இந்த செய்தியை இதுவரை பேஸ்புக்கில் பலரும் பரிமாறிக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பேஸ்புக்கில் மக்கள் தெரிவித்த சில கருத்து பகிர்வுகள் அடுத்து. சாலியின் சுலைமா லிபேவின் கருத்து பகிர்வில், மௌலவிமார்களே, நீங்கள் யாருக்கும் வக்காலத்து வாங்க வேண்டாம். நாங்கள் அனைவரையும் பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம். சும்மா நீங்கள் அரசியல் லாபத்துக்கு அலைய வேண்டாம். மௌலவி எனும் கண்ணியத்துடன் இருங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹைதர் அலி வெளியிட்ட கருத்து பகிர்வில், ரிஷாட் பதியுதீன் எனும் முஸ்லிம் சமூகத்துக்குள் இருந்து கொண்டே சமூகத்தின் அழிவுக்கு இட்டு செல்வதை முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். மீள்குடியேற்ற அமைச்சர் என்ற வகையில் இவர் எத்தனை முஸ்லிம்களை மீள குடியேற்றினார்? வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட 4500 முஸ்லிம் குடும்பங்களில் குறைந்தது 450 குடும்பங்களையாவது இந்த மீள்குடியேற்ற அமைச்சரால் மீள்குடியேற்ற முடிந்ததா? முஸ்லிம்களை அடகு வைத்து பிழைக்கும் இந்த வங்குரோத்து அரசியல்வாதிக்கு பள்ளிவாசல் சம்மேளனம் வக்காலத்து வாங்குவது மிக கேவலமான செயலாகும். 250க்கும் அதிகமான பள்ளிகள் தாக்குதல்களுக்குள்ளாகும் போது இந்த பள்ளிவாசல் சம்மேளனத்தை பயன்படுத்தி ஒரு அறிக்கையாவது விட முடிந்ததா என குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிவாயல் சம்மேளனம் இதில் பொய்க்கு தலையை நுழைக்காமல் இருப்பது நல்லது என அசாதுல்லா கொலம்போ என பெயரிடப்பட்டுள்ள கருத்து பகிர்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்மின் வெளியிட்ட கருத்து பகிர்வில், இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்கள் உடைக்கும் பொழுது இவர்கள் எங்கே? ஹலால் பற்றி பேசும் பொழுது இவர்கள் எங்கே? இஜாப் பற்றி பேசும் பொழுது இவர்கள் எங்கே? மாடுகள் அறுக்கக்கூடாது என்ற போது இவர்கள் எங்கே? பள்ளிவாசல் சம்மேளனம் ஜனாதிபதிக்கு எவ்விதமான கண்டனம் தெரிவித்தார்கள்? எப்படிப்பட்ட கடிதம் அனுப்பினார்கள்? ஒன்றும் செய்யவில்லை. இப்பொழுது தனிநபருக்காக கிளம்பிட்டாங்க இந்த சம்மேளனம் என்கின்ற கருத்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முனாவர் காதர் வெளியிட்ட கருத்து பகிர்வில், பள்ளிவாசல் சம்மேளனத்தை தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. பணத்திற்காக ஜால்ரா அடிக்கிற 4 பேரை மேசையில் வச்சா அது பள்ளிவாசல் சம்மேளனமாகிவிடுமா? பள்ளிவாசல் சம்மேளனம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் தான் இவர்கள். தயவு செய்து இந்த கேடுகெட்ட அரசியலுக்குள் பள்ளிவாசல் சம்மேளனத்தின் பெயரை உபயோகிக்க வேண்டாம் என முகமது சில்ஹாம் வெளியிட்ட கருத்து பகிர்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரியாஸ் இசடினின் கருத்து பகிர்வில், வவுனியாவில் சம்மேளனம் ஒன்றே இல்லையாம் என்கின்ற கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. முகமது அமீனின் கருத்து பகிர்வில், பள்ளிகள் உடைக்கப்படும் பொழுது இவர்கள் உறங்கிக் கொண்டா இருந்தார்கள் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்காவிடமிருந்து எந்த ஒரு பிழையையும் நாங்கள் காணவில்லை. இதுவும் ரிஷாட் அரங்கேற்றிய நாடகமே என அப்துல் நாசரின் கருத்து பகிர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டர்ஜி தஸ்ரிக்கின் கருத்து பகிர்வில், ஓரளவு உருப்படியா ஓடிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி அது மாத்திரம்தான்.
அதையும் நிறுத்திட்டாங்கன்னா நம்ம ஓட்டு போட்டவங்க கிட்ட எவன் போய் கேள்வி கேட்கிறது, பெரியவங்களே எனும் கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பகூர்தீன் ரமீஸின் கருத்து பகிர்வில் அலுத்கம சம்பவத்துக்கு கூட இப்படி இல்லை, ஓகே இவர்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள் என்கிற செய்தி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஏன் தேவைக்கு இல்லாத வேலை எனும் கருத்து பகிர்வை ரிஃப்கான் முகமது குறிப்பிட்டுள்ளார். ரங்கா சொல்றதை கேட்டா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கு, ஆனால் உண்மை என்ன செய்ய, நம்ம சமூகத்தின் சாபக்கேடு ரிஷாத் என ஃபாசி சாசி என்பவர் வெளியிட்ட கருத்து பகிர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிர்ஃபத் நிஸ்டாரின் கருத்து பகிர்வில் முஸ்லிம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்மையை சொல்வதற்கு மின்னல் மட்டுமே உள்ளது எனும் கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. முகமது ஷாஹிர் வெளியிட்ட கருத்து பகிர்வில் ரிஷாத்தும் மின்னல் நிகழ்ச்சிக்கு வந்தால் அதைத்தான் செய்ய போகிறார், நீங்கள் கட்சிக்காரர்களாக இருங்கள், தயவு செய்து பள்ளிவாசல் சம்மேளனம் என்ற பெயரை பயன்படுத்தி கேவலப்படுத்தாதீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். அஹட் ராக்ஸ் என்பவரின் கருத்து பகிர்வில் இப்படியே போனால் முஸ்லிம்களுக்கு நடக்கும் அநீதிகளை எந்த ஊடகமும் எவனும் கேட்கப் போவதில்லை. ஸ்ரீரங்கா அவர்கள் இவர்களைப் போல வக்காலத்து வாங்குவோரை பொருட்படுத்தாது மக்களுக்காக நியாயமான முறையில் செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வாதிகார ஆட்சியை நிறைவு செய்து அதற்கு அப்பாற் சென்ற செயற்றிட்டம் ஒன்றுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். குருநாகல் நகரில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சர்வாதிகார ஆட்சியை தோற்கடிப்போம், ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொறியின் கீழ் நடைபெறுகின்ற கூட்டத்தின் மற்றொரு கட்டம் நேற்று இடம்பெற்றது. சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்ததையிட்டு மைத்ரிபால சிறிசேனவிற்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த நாட்டில் நிறைவேற்று அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் சர்வாதிகார முறைமையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் ஹெல உரிமையே பாரிய பங்களிப்பை வழங்கியது. எனினும் ரத்தன தேரர் உள்ளிட்ட தரப்பினர் வெளியேறினார்கள். மிக்க நன்றி, நாங்கள் அதனை வரவேற்கின்றோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ன கூறினாலும் பின்தள்ளப்பட்டுள்ளனர். வெட்கப்பட வேண்டிய விடயம், எமது வீட்டிற்கு முன்பாக வீட்டு தவளைகள் இருக்கின்றன, குளிருக்கு சுருண்டிருக்கும், வெளியே வீசினாலும் மீண்டும் அதே இடத்திற்கு வந்துவிடும். 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சக்திகள் கிடையாது, 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சக்திகள் கிடையாது. அதனால் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அவர்களின் தோல்விக்காகவே நாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சர்வாதிகார ஆட்சியை விரட்ட வேண்டியுள்ளது. அதற்கு பின்னர் நெடுந்தூர பயணம் ஒன்று உள்ளது. அந்த பயணத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து விலகியதாக கூறி நேற்றைய தினம் சிலர் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடாத்தியமை குறித்து மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா இதன் போது கருத்து தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சவிற்கு உண்மையானவர்கள் கிடையாது. என்ன நடந்துள்ளது? குப்பை தொட்டிக்கு சென்றுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக செயற்படுத்த மக்கள் விடுதலை முன்னணி வீசிய குப்பைகளை தேட ஆரம்பித்துள்ளார். எந்தவித பயனும் கிடையாது என கூறுகின்றோம். இந்த நாட்டு மக்கள் தெளிவாகியுள்ளனர். அதனால் இந்த குப்பைகளை தேடி அவர்களை கொண்டு எம்முடன் மோத வேண்டாம். எந்தவித அர்த்தமும் கிடையாது. அவ்வாறான மோதல்களுக்கு நாம் வரப்போவதும் இல்லை. கடந்த 30-40 வருடங்கள் அரசியலில் ஈடுபடாத சிலரை தேடிக்கொண்டு ஓய்வு பெற்ற போராட்டக்காரர்கள் 2 அல்லது 3 பேரை தேடிக்கொண்டு அவர்களை மோத விடுகின்றனர். ஜேவிபி இதனை செய்யக்கூடாது. மஹிந்த ராஜபக்சவிற்கு உதவிகளை செய்ய வேண்டும். அவர்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தார்கள்? அவர்களின் வீழ்ச்சி எவ்வளவு கவலையாக இருக்கின்றது. எம்மிடம் கூறியிருந்தால் சிறந்த நபர்களை நாம் தேடி தந்திருப்போம். வேட்புமனு தாக்கலின் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி முடிவு எட்டப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முக்கியமாக நாங்கள் 2 விடயங்களை பற்றி நாங்கள் இன்று காலையிலிருந்து விவாதித்திருக்கின்றோம். ஒன்று, நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல். இரண்டாவதாக எங்களுடைய கட்சி நடவடிக்கைகளை விஸ்தரிப்பது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை கவனத்தில் எடுத்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தமான இலங்கை மக்களுக்கு இருக்கக்கூடிய சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள். ஒன்று, எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி, நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை என்பது அகற்றப்பட வேண்டும். ஊழலற்ற ராட்சியம் உருவாக்கப்பட வேண்டும். குடும்ப அரசியல் நிலைமைகள் இல்லாமல் போக வேண்டும்.
ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இவையெல்லாம் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்பதை நாங்கள் இனங்கண்டிருக்கின்றோம். அதே சமயம் தமிழ் மக்களுக்கு பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்கின்றது. தமிழ் மக்கள் முழுமையாக இன்னும் மீள குடியேற்றப்படவில்லை. வடக்கிலும் கிழக்கிலும் இன்னும் மக்கள் அகதி முகாம்களில் இருக்கின்றார்கள். அவர்களது காணிகள் நான் சொல்லுவேன் களவாடப்பட்டிருக்கின்றது. அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தமது காணிகளுக்கு அவர்கள் மீள போக வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விடயம். 20,000க்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போனவர்கள் தொடர்பாக மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைக்கு எந்த விதமான பதில்களும் இதுவரை கிடைக்கவில்லை. நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகள் 15-20 வருஷங்களாக எந்த விதமான சரியான வழக்கு விசாரணைகளும் இல்லாமல் இன்னும் அவர்கள் சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக எந்த விதமான முடிவும் அரசாங்கத்திடம் இல்லை, யாரிடமும் இல்லை. இந்த பிரச்சனைகள் சிங்கள மக்களுக்கு இல்லாத பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள். ஆகவே இந்த பிரச்சனைகள் தொடர்பாக போட்டியிடக்கூடிய ஒரு முக்கிய வேட்பாளர்களாக நாங்கள் கருதக்கூடிய 2 வேட்பாளர்களும் இதுவரை வாய் திறக்கவில்லை. இவ்வாறு ஒரு பிரச்சனை இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூட இல்லை. நாங்கள் தமிழ் மக்களினுடைய இன்று எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்று வரக்கூடிய வேட்பாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கை. அந்த பிரச்சனைகளை கையாள்வது தொடர்பாகவும் நாங்கள் இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி வேட்பாளர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதையும் நாங்கள் இந்த கட்டத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே அவர்கள் உண்மையாகவே தமிழ் மக்களையும் இந்த நாட்டினுடைய மைந்தர்களாக நினைத்து அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இன்று கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அவர்களிடமிருந்து பதில் வர வேண்டும். வேட்புமனு தாக்கலின் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இறுதி முடிவு எட்டப்படும் எனவும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார். டிஎன்ஏ கூடிய இதுவரையில் டிஎன்ஏ திட்டவட்டமான முடிவுகள் எதனையும் எடுக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் கூட இருக்கின்றது. நாளை இன்றைக்கு அதாவது 8ஆம் தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடி நாங்கள் எவ்வாறான முடிவுகள் எடுப்பது என்பதை தீர்மானிப்போம். எம்மை பொறுத்தவரையில் நமக்கு இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் நமக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பேச வேண்டியவர்களுடன் பேச வேண்டிய விடயங்களை நாங்கள் அவர்களுடன் பேசி அதற்கேற்ற வகையில் நாங்கள் நமது முடிவுகளை எடுப்போம். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்து வரும் நாட்களில் தீர்மானிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளதாக ஞாயிறு லங்காதீப பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்தல், நல்லாட்சியை ஏற்படுத்தல் மற்றும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்காக தமது கட்சி நீண்ட நாட்களாக கவனம் செலுத்தி வருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை மேற்கோள் காட்டி லங்காதீப பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அதனால் தமது கட்சி பொது வேட்பாளருக்கு எதிர்காலத்தில் ஆதரவு வழங்குகின்றமை குறித்த தீர்மானத்தை வெளியிட உள்ளதாகவும் லங்காதீப பத்திரிகை வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாணக்கியத்தை பற்றி கதைப்பவர்கள் எப்போது அதனை பயன்படுத்தப் போகின்றார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் கேள்வி எழுப்பியுள்ளார். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் ஏற்பாட்டில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கில் காத்தான்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டிய அந்த வடபுற மண்ணில் புதிய குடியேற்றம் நடக்கின்றது. எனது சொந்த பிரதேசமான முசலி பிரதேசத்தில் இன்னும் முஸ்லீம்கள் மீள்குடியேற்றப்படவில்லை. வடபிரதேசத்தில் 25,000 முஸ்லீம்கள் மீள்குடியேற்றத்திற்காக பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் 20% கூட இன்னும் முற்றாக பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அங்கு சிங்கள குடியேற்றம் முற்றாக நடைபெறுகின்றது. நாங்கள் சிங்கள சகோதரர்களை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்கள் அன்று யுத்தத்திற்கு முன்னர் அவர்களோ அவர்களது மூதாதையர்களோ அங்கு வாழ்ந்திருந்தால் இருகையை ஏந்தி நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்கு பதிலாக அம்மாந்தோட்டையிலும் அனுராதபுரத்திலும் உள்ள இனம் தெரியாத சிங்கள சகோதரர்களுக்கான குடியேற்றம் வழக்கில் அரங்கேற்றப்படுகின்றது. இவைகளெல்லாம் அநியாயம் நடக்கின்றது. நாங்கள் பாதையில் தொப்பி அணிந்து செல்ல முடியுமா? எமது பெண்கள் பர்தா அணிந்து செல்ல முடியுமா?
குர்ஆனுக்கு பாராளுமன்றத்தில் மேவின் போன்ற அமைச்சர்கள் அர்த்தம் சொல்ல வேண்டி வரும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் அரசியல் சாணக்கியம் என்று சொல்கின்றார்களே, இந்த சாணக்கியத்தை இவர்கள் எப்பொழுது பயன்படுத்தப் போகின்றார்கள் என்று கேட்கின்றோம். அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. දවස් 100දී අපි මේ රටේ යහපත් පාලනයක් ඇති කරනවා. முதலில் 100 நாட்களில் நல்லாட்சி ஏற்படுத்தப்படும். 100 நாட்களின் பின்னர் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை நாம் ஸ்தாபிப்போம். அதுவே இலங்கையின் முதலாவது தேசிய அரசாங்கமாக அமையும். அமைச்சரவையின் தீர்மானங்களை ஆலோசனை சபையை முன்னெடுக்கும். ஆலோசனை சபையின் தலைவர் சில சந்தர்ப்பங்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராக கூட இருக்கலாம். அனைத்து கட்சிகளையும் முதலில் நாம் ஒன்றிணைத்துக் கொள்வோம். நாங்கள் 2 வருடங்கள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை இணைத்து இந்த நாட்டை ஆட்சி செய்வோம். அவ்வாறு ஆட்சி செய்து நாங்கள் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவோம். எந்தவொரு ஆட்சியாளரும் தமது ஆட்சியை விட்டு செல்ல தயாராக இருப்பதில்லை. தானம் செய்வதனை போன்று கையளித்து செல்ல மாட்டார்கள். அதனை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதிகாரம் என்பதனை எடுக்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர வழங்கும் ஒன்றல்ல என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தற்போதுள்ள அமைதியான சூழ்நிலையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இதில் மாற்றங்கள் ஏற்படுமாயின் அதனை நாம் அறிவோம். சர்வதேச சக்திகள் எமது நாட்டை ஸ்திரமற்றதாக முயற்சிக்கின்றன. முடியுமாயின் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரான காலப்பகுதியை நோக்கி கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர். ஒவ்வொருவரின் தேவைக்கேற்றவாறு அதிகாரத்தை வழங்கி நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்துகின்றனர். நாளாந்த நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படும். நாங்கள் அந்த இடத்துக்கு செல்லும் தேவை கிடையாது. புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை தற்போது நமது நாட்டுக்கு தேவைப்படுகிறது. இந்த அரசாங்கம் மோசடி, ஊழல், கொள்ளை ஆகியவற்றினால் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகிறது என்பதனை நாட்டு மக்கள் இன்று புரிந்து கொண்டுள்ளனர். சந்தி சந்தியாக இன்று பதாகைகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். அந்த பதாகைகள் அவர்களின் வீடுகளிலோ அல்லது அவர்களின் காணிகளிலோ காட்சிப்படுத்தப்படவில்லை என்பதனை மக்கள் அறிவார்கள். அதனால் மக்களின் நிதியை சூறையாடி காட்சிப்படுத்துகிறார்கள் என்கின்ற வாக்கியம் ஒன்றை போட வேண்டும் என நாம் பிரேரிக்கிறோம். இது மக்களின் நிதி. இன்னும் 2-3 வாரங்களுக்குள் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் நம்முடன் இணைவதை இந்த நாட்டுக்கு நாம் காண்பிப்போம். இது வெறுமனை வார்த்தை அல்ல. அவர்கள் ஒன்றையே கூறுகின்றனர். அவரது வாக்குகளை பெறுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட சூழ்ச்சியே இது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்ற பின்னர் டாட்டா காட்டுவார்கள். அதுவே இடம்பெறும். வேறு எதுவும் இல்லை. அதனை விட அவர்கள் புத்திசாலி. அவர்களில் அதிகளவிலானோர் இதனை கூறுகின்றனர். அந்த போலியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களிப்பதனை விட உண்மையான மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிப்பதே சிறந்தது. මැතිවරණය කිට්ටු වෙනකොට මුදල් අමාත්‍යාංශයේ ලේකම්වරයා නියෝජ්‍ය අමාත්‍යවරයා தற்போது தேர்தல் நெருங்கும் பொழுது நிதியமைச்சரின் செயலாளர், பிரதி அமைச்சர் மண்ணெண்ணெய், டீசல் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்கின்றனர். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் எவரேனும் வெற்றி பெற்ற பின்னர் அவை அனைத்தையும் மக்கள் மீது சுமத்துவார்கள். மக்களின் துன்பத்தை, மக்கள் செல்வாக்கை அடையாளம் கண்டால் இவர்கள் இவ்வாறு செய்ய மாட்டார்கள். இது மக்களை திசை திருப்பும் செயல். එතකොට කිසිම දවසක කිසිම වෙලාවක ජනතා දුක හඳුනනවා නම් මේ වැඩේ කරන්නේ නැහැ. මේවා ජනතාව නොමග යන වැඩ. අපි දෙපයින් නැගී සිටින්නට හදනකොට දෙපයින් නැගී සිටින ජනතාවක අභිමානය අතිගරු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා நாம் எழும்பொழுது மக்களுக்கான அபிமானத்தை ஜனாதிபதி வெளிப்படுத்தும் பொழுது அதனை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி செய்யும் 450 வருட கால கனவின் சூழ்ச்சி இன்று ஏகாதிபத்தியவாதிகள் முன் தள்ளுகின்றனர். ஒரு தடவை பொன்சேகாவை பயன்படுத்தினார்கள். இம்முறை சிறிசேன இதனை அசைக்க முற்படுகிறார். ஆனால் மக்கள் அசைய மாட்டார்கள் என்பதை அந்த பொன்சேகாவுக்கு பதிலளித்தார்கள். සිරිසේන මැතිතුමා දාලා මේක හොලවන්නට හදනවා. නමුත් ජනතාව හෙළවෙන්නේ නැති බව ෆොන්සේකට දුන්න උත්තරය ඉතා පැහැදිලිව 18 ලක්ෂයකින් එදා දුන්නා. මම අහගෙන හිටියා ජනාධිපතිතුමා මේ ළඟදී කියනවා මම බොක්ස් කරන්න ලෑස්තිලා ඉන්නේ. குத்துச்சண்டைக்கு தயாராகி உள்ளேன். யாரும் போட்டிக்கு இல்லை என ஜனாதிபதி அண்மையில் கூறியதை நான் கேட்டேன். இதற்கு புறநறுவையில் இருந்து விவசாயி ஒருவர் மண்வெட்டியுடன் வந்துள்ளார். இதில் யார் வெற்றி பெறுவார் என பார்ப்போம். அவர் குத்துச்சண்டை வீரர் என்றாலும் அவருடன் போட்டியிட மண்வெட்டியுடன் புறநறுவையில் இருந்து விவசாயி ஒருவரை வந்துள்ளார். யாருக்கு வெற்றி என பார்ப்போம். வவுனியா பொது வைத்தியசாலையில் சிறுநீரக நோயாளர்களுக்கான குருதி சுத்திகரிப்பு நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் வடமாகாண சுகாதார அமைச்சரும் கலந்து கொண்டிருந்தார். சிறுநீரக நோயாளர்களுக்கான குருதி சுத்திகரிப்பு நிலையத்தினை வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் திறந்து வைத்தார்.
இதன்போது சத்திர சிகிச்சை உபகரணங்கள் ஆஸ்திரேலிய வாழ் இலங்கை வைத்தியர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்டன. இந்த டயாலிசிஸ் யூனிட்டை துவங்குவதற்கு எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தபோது மாகாண சுகாதார அமைச்சர்களுக்கான மகாநாட்டில் எங்களுடைய முன்னாள் கௌரவ சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை இவ்வளவு காசு எங்களுக்கு தேவை என்று நாங்கள் கேட்டபோது ஒரு யோசனையும் இல்லாமல் அவர் உடனடியாக 8.5 மில்லியன் ரூபாயை எங்களுடைய எஸ்டிமேட் எவ்வளவு என்று கேட்டு உடனடியாக அந்த ஒதுக்கீட்டை எங்களுக்கு செய்திருந்தார். அவர் இந்து சுகாதார அமைச்சராக இல்லாவிட்டாலும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய மாகாண மக்கள் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். தாய் போன்ற அன்னை போன்ற எமது நிலமானது எத்தகைய பாதிப்புகளுக்கு போரின் போதும் தற்போதும் உள்ளாகியுள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள். வெடிகுண்டுகளும் நச்சு புகைகளும் எமது சுற்றுச்சூழலையும் நிலத்தையும் பாதித்தன. உடனே நல்ல அறுவடையை பெற வேண்டும் என்பதால் நிலத்தில் நஞ்சுகளை பாய்ச்சினோம். அவை யாவும் கீழே சென்று அடிமட்ட நீரில் சேர்ந்து கடைசியாக நாம் அருந்தும் நீரையே மாசுபடுத்தியுள்ளன. நோய்களுக்கு நாம் சிகிச்சைகள் தேடும் அதே வேளையில் நாம் இதுகாரும் இழைத்த பிழைகளை இனியும் இயற்றாது இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு வாழ்க்கை நிலையை அனுசரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் உள்ளோம் என்பதை மறக்க வேண்டாம். எமது பிழையான நடத்தைகளை, வழிமுறைகளை, சிந்தனைகளை மாற்ற நாம் முன்வர வேண்டும். எம்மை அழிக்க பலவித சதிவேலைகள் திரைமறைவில் நடக்கின்றன என்பதை அறியாத நிலையில் எம் மக்கள் வாழ்வதை பார்க்க பரிதாபமாக இருக்கின்றது. நீரிலே எண்ணெய், நிலத்திலே நச்சு, பாரிலே பாவையர் பரிதவிப்பு, போதைப்பொருள் பாவனையில் ஏற்றம், இவையெல்லாம் தற்செயலாக நடக்கின்றன என்பதை என்னால் ஏற்க முடியாது இருக்கின்றது. மக்கள் தங்களை பாதுகாக்க முன்வர வேண்டும். பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி ஏகமனதாக இன்று தீர்மானித்தது. கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட மாநாட்டிலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் இன்று மாலை இடம்பெற்ற சம்மேளனத்தில் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சம்மேளனத்தின் வரவேற்புரையை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஆஷடி சில்வா நிகழ்த்தினார். கடந்த 10 வருடங்களாக இந்த கட்சியின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு மிக வெற்றிகரமான முறையில் முகம் கொடுத்துள்ளோம். இந்த கட்சியை பாதுகாத்துள்ளோம். அதேபோன்று இந்த கட்சியை இந்த அளவு உயரத்துக்கு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் மாதம் உமது அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இந்த இடத்தில் உள்ள அனைவருக்கும் முன்னுரிமையை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அரசாங்கம் ஒன்று உமது கைகளுக்குள் திடீரென கிடைக்காது. போராடியே அதனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனால் எதிர்வரும் 4 வாரங்கள் 100% அர்ப்பணிப்புடன் நாம் செயலாற்ற வேண்டும். அதனையடுத்து பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜோசப் மைக்கேல் பெரேராவினால் விசேட சம்மேளனத்தில் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசாரத்துக்கு பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி அவரின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து செயல்படுமாறு இந்த சம்மேளனம் முன்மொழிகிறது. இந்த பிரேரணை சம்மேளனத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2001 மற்றும் 2010 ஆண்டுகளில் நாம் பொது சக்திகளை ஒன்றிணைத்துக் கொண்டோம். இதற்கு முன்னர் எமது பொது வேட்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் சரத் பொன்சேகா. எனினும் முதல் தடவையாக பொது வேட்பாளரான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருக்கு நாம் ஒத்துழைப்புகளை வழங்குகிறோம். அந்த இடத்திலேயே மாற்றம் ஏற்பட்டுள்ளது. துரோகியா அல்லது வீரனா என வினவுகின்றனர். நாங்கள் புதிய பயணம் ஒன்றை செல்கிறோம். தேசப்பற்றுள்ள சிறந்த நபர் ஒருவர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். சாரம் பெனியன் சேட் அணிகின்ற புறநறுவையை போன்ற கிராம பகுதியில் இருந்து வந்த நான் மதிக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக களமிறங்கியுள்ளார். நமது நாட்டின் அரசியல் உரிமைகளை நாம் பாதுகாப்பதனை போன்று மக்களின் வாழ்வுரிமையையும் நாம் பாதுகாக்க வேண்டும். 100 நாட்களுக்குள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்ய எதிர்வரும் காலங்களில் ஸ்தாபிக்கப்பட உள்ள அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு உள்ளது என்றால் 50 நாட்களுக்குள் அவர் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் நமக்கு முதுகெலும்பு உள்ளது என கூறுகிறேன்.
நிச்சயமாக எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வெற்றி பெற்று உங்களை வெற்றி பெற செய்வோம் என்பதனை நினைவூட்ட விரும்புகிறேன். நமக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது. அவர்களுக்கு அதிகாரம் மற்றும் பண செல்வாக்கு ஆகியன மாத்திரமே காணப்படுகின்றன. ஜனநாயகத்தை மீண்டும் பாதுகாப்பதற்கும் அந்த கதவை திறப்பதற்கும் சர்வாதிகார ஆட்சியை மாற்றியமைப்பதற்கும் மைத்திரி ஆட்சியை ஏற்படுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கூறிக்கொள்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிணைவோம் என கூறிக்கொள்கிறேன். நமது பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கிராமங்களில் சங்கங்களை ஏற்படுத்துவதற்கான தேவை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி இன்று இதில் பெரிய பங்குதாரராக உள்ளது. இறுதி தருணம் வரை நாம் போராடி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாக அந்த வெற்றியை மாற்றுவோம். அதற்கான தலைமைத்துவத்தை கிராமிய மட்டத்தில் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். பன்னல மற்றும் பெல்மருள் ஆகிய பகுதிகளில் தேர்தலுடன் தொடர்புடைய 2 வன்முறை சம்பவங்கள் இன்று பதிவாகியுள்ளன. நிக்கவரட்டிய பன்னல வதுவல பிரதேசத்தில் அடையாளம் தெரியாத சிலர் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நபரொருவரை தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். நேற்றிரவு வேன் ஒன்றில் வந்த சிலர் பன்னல சந்தியில் காணப்பட்ட தோரணங்களையும் அகற்றியுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 250 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்று 1896 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை உலக சந்தையில் எரிபொருள் விலை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் நாட்டின் சில எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன. இதற்கமைய 1 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை 7 ரூபாவினாலும் 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 5 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. රුපියල් 157කට අලෙවි වූ ඔක්ටේන් 92 වර්ගයේ පෙට්‍රල් ලීටර එක මිල රුපියල් 150කටත් ඔක්ටේන් 95 වර්ගයේ පෙට්‍රල් ලීටරයක් 165 සිට 158 දක්වා සංශෝධිත මිල ගණන් 157 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட 92 ஒக்டேன் ரக 1 லிட்டர் பெட்ரோல் 150 ரூபாவுக்கும் 95 ரக ஒக்டேன் 1 லிட்டர் பெட்ரோல் 165 ரூபாவில் இருந்து 158 ரூபாவிற்கும் குறைக்கப்பட்டுள்ளது. நமக்கு நன்மை கிடைப்பதில்லை. விலை வீழ்ச்சி அடைந்ததன் 1 அல்லது 2 மாதங்களின் பின்னரே நமக்கு அந்த விலை கிடைக்கிறது. ஏனெனில் அவற்றின் தன்மை கொள்ளளவு தொடர்பில் கவனத்தை கொள்ள வேண்டும். அதற்கமைய நேற்றிரவு முதல் விலை குறைப்பின் வீழ்ச்சியை பாவனையாளர்களுக்கு வழங்க உள்ளோம். கடந்த 5 மாதங்களில் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மண்ணெண்ணெயின் விலை $69 வரை வீழ்ச்சியடைந்திருந்தது. இது பெறுமதி 5 ஆண்டுகளுக்கு முன்னர் காணப்பட்ட பெருமானத்தை ஒத்தது. 5 வருடங்களுக்கு முன்னர் உலக சந்தையில் பெட்ரோலின் விலை குறைந்த நிலையில் காணப்பட்ட போது உள்நாட்டு சந்தையில் 1 லிட்டர் பெட்ரோல் 115 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த காலப்பகுதியில் 1 லிட்டர் டீசல் 73 ரூபாவுக்கும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 51 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. இது விலை குறைப்பு அல்ல. தேர்தலை இலக்காக கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாகவே நாம் இதனை பார்க்கிறோம். தோல்வியான ஒரு முயற்சி. உலக சந்தையில் காணப்படும் விலைக்கமைய அல்லது சிங்கப்பூரில் இருந்து நாம் கொள்வனவு செய்யும் விலைக்கமைய எவ்வளவு செலவாகிறது? தற்போதைய நிலைமைக்கமைய 3 மாதங்களாக காணப்பட்ட விலை வீழ்ச்சிக்கமைய 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 17 ரூபாய் அனைத்து செலவினங்கள் கொடுப்பனவுகளுடன் மேலும் 25 ரூபாய் வரை அறவிடப்பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி 120 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோலை வழங்க முடியும். 1 லிட்டர் டீசலை 107 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.